போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. போனது வந்து வீடியோவே எடுக்கலை, கொஞ்சம் பிஸியாகிடுச்சு. பிள்ளைங்களை பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஓகே மீன் குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீன் எடுத்துருந்தாங்க அம்மா. இப்போ நம்மளே வைப்போம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வச்சேன். நான் எடுத்ததுமே வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அந்த மிளகா பொடியெல்லாம் போடுவோம் இல்லையா, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். அதிலே போட்டு வதக்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம புளியை கரைச்சி ஊற்றுறதை விட நம்ம வதக்கிறதுலையே போட்டு இது வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே அப்படியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முருங்கைக்காய்லாம் போட்டு மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி யாருக்காவது சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி நான் வீட்டுக்குள்ளேயே சிலிண்டரில் தான் வச்சேன். இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடாயிருச்சு இல்லையா, அதனால் அம்மா மோஸ்ட்லி வெளியே தான் வைக்குவாங்க. எப்போவுமே எப்பாவது பால் இந்த மாதிரி தான் உள்ளே வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி மித்த டைம் எல்லாமே வெளியில் அடுப்பில் தான் செய்வாங்க. ஓகே, நான் வந்துட்டு எல்லாமே பண்ணி வதக்கி விட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வெளியில் அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. நீ எல்லாமே பண்ணு, வெளியே அடுப்பில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிமா வந்துட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மீன் அம்மா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிட்ட போனால் தூக்குங்கன்னு சொன்னாங்க அம்மா. பாப்பா என்னை வந்துட்டு தூக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் வெளியே தான் அம்மா விட வெளியே. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு மீனை கொண்டு வந்து வெளியே போட்டு மீனால் எடுத்து உள்ளே போட்டாங்க. போட்டுட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதித்து சூப்பராக வந்துருந்தது. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொதிச்சு சூப்பராக ஸ்மெல்லு ஹெவியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறம் சோறு போட்டு சாப்பிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.